தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவுமே சோகத்தில்தான் இருந்திருப்பீர்கள். கண்ணீரை மறைத்து வாழ்ந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் வெளியில் தங்களை ஒரு சிங்கத்தைப் போல காட்டிக் கொள்வார்கள். உள்ளுக்குள் எவ்வளவுதான் இரத்த கண்ணீர் வடித்தாலும் வெளியே வரும்போது புன்னகையோடுதான் வருவீர்கள். உங்கள் பலவீனத்தை இந்த உலகம் அறிந்து உங்களை ஏளனம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு கஷ்டங்களை நெஞ்சிற்குள் புதைத்து கொண்டு வாழ்ந்திருப்பீர்கள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று உலகிற்கு பொய் சொல்லிவிட்டு நள்ளிரவில் தனி அறையிலும் குளியலறையிலும் நீங்கள் விம்மி விம்மி அழுத கணங்கள் இந்த இறைவனுக்கு மட்டுமே தான் வெளிச்சம். உங்கள் புன்னகைக்கு பின்னால் இருந்த சோகத்தை எவருமே அறியவில்லை. அதாவது நீங்கள் உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் ரத்த கண்ணீர் வடித்தாலும் சரி, வெளியே வரும்போது நீங்க புன்னகையோட தான் வருவீங்க. ஏன்னா உங்க பலவீனத்தை இந்த உலகமே அறியக்கூடாதுன்னு, உங்களை ஏளனம் செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நீங்க உங்க கண்ணீரை தொடச்சு கொண்டு தான் வந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நன்றாக தான் இருக்கேன்ட்டும் நீங்க சொல்லி இருந்திருப்பீங்க. எனக்கு உலகிற்கு பொய் சொல்லிவிட்டு நீங்க நள்ளிரவுல தான் ரொம்பவுமே உங்க மனசு ரொம்பவுமே கனவுகளா இருந்திருக்கும். அது இறைவனுக்கு மட்டுமே தான் தெரியும். நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் அதிகம். உங்கள் மனதை குருவின் ஆதிக்கம் என்பதால் உங்களிடம் யாராவது வந்து கஷ்டம் என்று அழுது விட்டால் உங்களிடமே இல்லாத போதும் எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்கள் இந்த நல்ல மனதையும் இளகிய குணத்தையும் சுற்றி இருந்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். காரியம் முடியும் வரை உங்களிடம் பணிவாக நடந்து கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலையைப் போல தூக்கி எறிந்திருப்பார்கள். உங்களை ஏமாளி என்று நினைத்து அவர்கள் விளையாடிய நாடகம் உங்களை மனித நேயத்தின் மீதே வெறுப்பு கொள்ள செய்திருக்கும். உங்கள் நன்மதிப்பே உங்களுக்கு எதிரியாக மாறிய கொடுமை இதுவாகவே அமையும். அதாவது உங்களிடம் இல்லாத போதும் யாராவது உங்களிடம் கடன் கேட்டிருந்தால் நீங்கள் உங்கள்கிட்டயே இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களிடமாவது கடன் வாங்கி அவர்களுக்கு கொடுத்திருந்திருப்பீங்க. அந்த நல்ல மனதையும் இளகிய குணத்தையும் சுற்றியிருந்தவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் உங்களை ஏமாளி என்று நினைத்து அவர் விளையாடிய நாடகம்தான் அவையெல்லாம். மீண்டு வர வைத்த அனுபவ பாடங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பது சாதாரண ராசி அல்ல. அது நெருப்பு ராசி. வீழ்ந்த இடத்திலிருந்து வான் நோக்கி பாயும் வில்லின் அம்பு போன்றவர்கள் நீங்கள். இத்தனை துரோகங்கள், இழப்புகள், சதிகள், அவமானங்களை சந்தித்த பிறகுதான் உங்களுக்குள் இருந்த உண்மையான விஸ்வரூபம் வெளிப்பட்டிருக்கும். ஜோதிட ரீதியாக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைத்த போது நீங்கள் பெற்ற இந்த கசப்பான அனுபவங்களே உங்களுக்கு பெரும் ஆயுதங்களாகவே மாறியிருக்கும். மனிதர்களை எப்படி எடை போடுவது, பணத்தை எப்படி கையாள்வது, எங்கு நோ சொல்ல வேண்டும் என்பதை இந்த உலகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இப்போது நீங்கள் பழைய தனுசு அல்ல, நெருப்பில் புறமிடப்பட்ட தங்கம். எந்த சூழ்ச்சியாலும் உங்களை இனி வீழ்த்தவே முடியாது என்ற வைராக்கியத்தோடு சிங்க நடை போட்டு நீங்கள் மீண்டும் உங்கள் சிம்மாசனத்தை நோக்கி முன்னேறி வருவீர்கள். காலம் உங்களுக்கு பதில் சொல்ல தொடங்கி விட்டது. அதாவது நீங்கள் எந்த இடத்தில் வீழ்ந்த இடத்திலிருந்தே வானோக்கி பாயும் வெள்ளி அன்பு போன்றவர்கள் தான் நீங்கள். நீங்கள் இனிமேல் எல்லா இடத்திலும் நீங்கள் துரோகம் செஞ்ச இழப்புகள், சதிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சந்தித்த பிறகுதான் உங்களுக்குள்ள இந்த உண்மையான விஸ்வரூபமே வெளிப்பட போகுது. அது மட்டும் இல்லாம அந்த கசப்பான அனுபவம் தான் உங்களுக்கு பெரும் ஆயுதமாகவே மாறப்போகிறது. மனிதர்களை எப்படி எடை போவது எல்லாமே உங்களுக்கு தோணும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். நல்ல பயணங்கள் அமையும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகும் பயணங்கள் அனைத்தும் உங்களது வாழ்வை மேம்படுத்தும் நல்ல பயணங்களாகவே அமையும். தொழில் விஷயமாகவோ அல்லது உத்தியோக விஷயமாகவோ
நீங்கள் மேற்கொள்ளும் தூர தேச பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை தரும், புதிய வாய்ப்புகளை அள்ளித்தரும். குடும்பத்தினருடன் மன மகிழ்ச்சிக்காக செல்லும் சுற்றுலா பயணங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கும் பிணைப்பை இன்னும் பலப்படுத்தும். ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும். அலட்சியமான வீண் அலைச்சல் தரும் பயணங்கள் அனைத்தும் குறைந்து நீங்கள் செல்லும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு பண வரவையும் புதிய அனுபவங்களையும் நல்ல மனிதர்களின் தொடர்பையும் பெற்றுத் தரும் சுப பயணங்களாகவே அமையப் போகிறது. அதாவது நீங்க இந்த காலத்தில் எந்த பயணங்களை எடுத்தாலும் அது உங்க வாழ்வையை மேம்படுத்தக்கூடிய நல்ல பயணங்களாக தான் அமையப் போகிறது. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எந்த ஒரு புதிய வாய்ப்புகளுக்கு அள்ளி தரப்போகிறது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குடும்பத்தினரோட மனமகிழ்ச்சியாக செல்லும் சுற்றுலா பயணங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்க பிணைப்பை இன்னுமே பலப்படுத்தப் போகிறது. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்களே, அதுபோல நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகளும் லாபங்களும் வந்து சேரும். நீங்கள் எப்போதோ செய்த சிறிய முதலீடு இப்போது பன்மடங்கு பெருகி பெரிய தொகையாக கைக்கு வரலாம். அல்லது விற்க முடியாமல் தவித்த பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகலாம். உத்தியோகத்தில் எதிர்பாராத போனஸ் அல்லது திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம். லாட்டரி, குலுக்கல் போன்றவற்றில் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் போது யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி கிடைத்து அந்த பிரச்சனை உடனடியாக தீரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு தினந்தோறும் ஏதேனும் ஒரு ஆச்சரியத்தையும் நன்மையும் தந்து கொண்டேதான் இருக்க போகிறது. உங்களுக்கு எதிர்பாராத வழிகளிலிருந்து உங்களுக்கு பல நன்மைகளும் லாபங்களுமே சேரப் போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல. நீங்க செய்கிற ஒரு எப்பயோ செஞ்ச ஒரு சிறிய முதலீடு இப்ப பன்மடங்கு பெருகி பெரிய தொகையாவே கைக்கு வரப்போகிறது. உத்தியோகத்துல எதிர்பாராத போனஸ் அல்லது திடீர் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. விதி உயர்வை நோக்கி செல்லும். விதி உங்க உயர்வை நோக்கியே தான் செல்லப் போகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவரது பூர்வ புண்ணிய பலன்களும் விதியின் பயனும் நன்மையாக மாறும்போது தான் வாழ்வில் அசுர வளர்ச்சி சாத்தியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து உங்களது விதி இப்போது உங்களை உச்சகட்ட உயர்வை நோக்கி அழைத்துச் செல்ல தொடங்கிவிட்டது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அவமானங்கள், சோதனைகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உங்களது தலைவிதி நேர்மறையான பாதையில் திரும்பும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெற்றியின் சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும். இறைவனின் ஆசியும் குருவின் அருளும் உங்களது விதியை மாற்றி அமைத்து உங்களை சமுதாயத்தில் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கே கொண்டு சென்று நிறுத்தும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதாவது உங்களுடைய விதி இப்போது உங்களை உச்சக்கட்ட உயர்வை நோக்கி அழைத்து செல்ல தொடங்கிவிட்டது. நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், அவமானங்கள், சோதனைகள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைவிதி நேர்மையான பாதையிலேயே திரும்பப் போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடக்கப் போகிறது. நீங்கள் மறக்காமல் கமெண்ட் மூலியமாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களின் தொடர்பையும் பெற்றுத் தரும் சுப பயணங்களாகவே அமையப் போகிறது. அதாவது நீங்க இந்த காலத்தில் எந்த பயணங்களை எடுத்தாலும் அது உங்க வாழ்வையை மேம்படுத்தக்கூடிய நல்ல பயணங்களாக தான் அமையப் போகிறது. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் எந்த ஒரு புதிய வாய்ப்புகளுக்கு அள்ளி தரப்போகிறது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குடும்பத்தினரோட மனமகிழ்ச்சியாக செல்லும் சுற்றுலா பயணங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்க பிணைப்பை இன்னுமே பலப்படுத்தப் போகிறது. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்களே, அதுபோல நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளில் இருந்து உங்களுக்கு பல நன்மைகளும் லாபங்களும் வந்து சேரும். நீங்கள் எப்போதோ செய்த சிறிய முதலீடு இப்போது பன்மடங்கு பெருகி பெரிய தொகையாக கைக்கு வரலாம். அல்லது விற்க முடியாமல் தவித்த பழைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகலாம்.
உத்தியோகத்தில் எதிர்பாராத போனஸ் அல்லது திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம். லாட்டரி, குலுக்கல் போன்றவற்றில் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம். நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு தவிக்கும்போது, யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவி கிடைத்து, அந்த பிரச்சனை உடனடியாக தீரும். ஒட்டுமொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு தினந்தோறும் ஏதேனும் ஒரு ஆச்சரியத்தையும் நன்மையும் தந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. உங்களுக்கு எதிர்பாராத வழிகளிலிருந்து உங்களுக்கு பல நன்மைகளும் லாபங்களுமே வந்து சேரப்போகிறது இனி வரப்போகும் நாட்கள்ல. நீங்க செய்கிற ஒரு எப்பயோ செஞ்ச ஒரு சிறிய முதலீடு இப்ப பன்மடங்கு பெருகி பெரிய தொகையாவே கைக்கு வரப்போகிறது. உத்தியோகத்துல எதிர்பாராத போனஸ் அல்லது திடீர் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு. விதி உயர்வை நோக்கி செல்லும். விதி உங்க உயர்வை நோக்கியே தான் செல்லப் போகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி ஒருவரது பூர்வ புண்ணிய பலன்களும் விதியின் பயனும் நன்மையாக மாறும்போது தான் வாழ்வில் அசுர வளர்ச்சி சாத்தியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்களது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து உங்களது விதி இப்போது உங்களை உச்சகட்ட உயர்வை நோக்கி அழைத்துச் செல்ல தொடங்கிவிட்டது. இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அவமானங்கள், சோதனைகள் அனைத்திற்கும்